ஆசையா அன்னைக்கு கோழி வாங்கிட்டு வந்தேன், அதை திங்கதான் கொடுப்பனே இல்லை. இன்னைக்கு முட்டையாவது சாப்பிடுவோம். எவ்வளவோ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லணும்னா வெடிஞ்சு போகும். பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. எல்லாமே தெரிஞ்சு போச்சா? என்ன குருடி நினைச்சுக்கிட்டீங்களா? தப்புதான். ஆசையா இருந்துச்சு, அதான் முட்டை. முட்டையா? முட்டை கோஸ் பொரிச்சேன். நீங்க முட்டை கோஸ் தின்னுங்க இல்ல முருங்கைக்காய் தின்னுங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. மணி 9 ஆச்சே, லைட் ஆஃப் பண்ண வேண்டாம். என்ன பண்றது, கையில வாட்ச் இல்லையே. ஆமா, வாழைக்கு விட்டது இல்லாம உங்களுக்கு வாட்ச் வேற வாங்கி தரணும். என்ன புகையுது? தெரியும், எங்க வீட்டுல செஞ்ச அதிரசம் இங்க எப்படி வந்துச்சு? அதானே பெரிய மர்மமா இருக்கு. இந்த வீட்டுல எனக்கு தெரியாம ஏதோ சதி நடக்குது. அதியா? ஆமா, இல்லன்னா இவ்வளவு தூரம் சொல்லியும் 9 மணிக்கு மேல லைட் இருப்பீங்களா? உங்களுக்கு இந்த வீடு விட்டதே தப்பு சார். ஐயோ, ஷாக் அடிச்சீங்களா? எல்லாம் உங்களால வந்ததா? நான் என்ன பண்றது, நீங்க ஸ்கூல் மேல ஏறி சுவிட்ச் போட்டுட்டா ஷாக் அடிச்சிருக்காது. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். எல்லாம் ஏன் தப்புதான். ஐயோ, என்ன பார்த்து போக கூடாதா? எனக்கு சொல்றீங்களே. ஏமா நிதானமா வரக்கூடாது, விழுந்துட்டியே. இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுல வச்சா விழுந்துதான் ஆகணும். என்ன மாதிரி வம்பா போச்சு? தடிக்கு விழுந்ததுக்கெல்லாம் என்னைய குத்தம் சொல்றீங்க? ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிதான் நான் ஏன் விழுவேன்? இப்ப மெயின் ஆஃப் ஆயிடுச்சு, என்னமா பண்றது? ஏன் தம்பி ஃபியூஸ் போட தெரியுமா உனக்கு? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுவும் அரபம் தானே? ஆமா, ஆனா லைட் தெரியும். அம்மா கொஞ்சம் ஃபியூஸ் கம்பெனில கொடுத்தீங்களா? இருப்பா பாக்குறேன். ராமு, நீ மட்டும் இல்லன்னா இன்னைக்கு எல்லாரும் இருட்டுல இருந்து கஷ்டப்பட்டுக்கணும்பா. என்னன்னா ஒரே எப்ப போடுற? ஃபியூஸ் போடுறதானே பெரிய பிரமாதமா? காரியம் முடிஞ்சு போச்சுல, ஏன் பேச மாட்டேன்? ஏமா, இவருக்கு ஏதோ பால் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, கொண்டாந்து குடுக்கறது. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியே. பாவம், மம்மிட்டி எடுத்து வெட்டி ரொம்ப களைச்சு போட்டாதே. சீக்கிரம் கொண்டாந்து குடு, குடிச்சு குழந்தை தூங்கட்டும். முடிஞ்சா ஃபீடிங் பாட்டில் போட்டு தர சொல்லு, ரொம்ப சௌரியமா இருக்கு. அம்மா, இதே ஒரு ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம். ஆமா, நீ இல்ல எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பாரு. 1000 பேர் இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு சாந்தி உனக்கு கிடைக்க மாட்டாடே. சாந்தி பேர்ல ஒண்ணு குறைச்சல, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. சண்டைக்கு நான் அடி காரணம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இப்படி குதிக்கிறேன்? எதுக்காக என் பேரை எடுத்த? பெரிய பார்க்கர் பேனா பிளாட்பார்ட்ல வாங்கினதானே. நீ பணக்காரி, பார்க்கர் வாங்கலாம். என் வசதிக்கு இந்த பேரை தான் வாங்க முடியும். ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை. நீ ஏன் என் பேரை எடுத்து நிப்ப உடைச்ச? இந்தா புது பேனா வாங்கிக்க. யாருகிட்ட நீ பணத்து மேல காட்டுற? நீ வீட்டு ஏரியாத பொறுக்கிறதுக்கு அவளுக்கு பிச்சைக்காரி இல்ல, பெரிய ஜமீன்தார் மக. உன்ன மாதிரி பண்ணையார் மகளா பிறக்கலைனாலும் ஊருக்கே படி அடக்கிற விவசாயி மக. எதுக்கு வெட்டி பேச்சு? இனிமே என்னோட பேசாத. ஆமா, இவட்ட பேசலன்னா தலை வெடிச்சிடும். You continue at the opening of the play wants his musicians to play to him, since music is the food of love. He says that the spirit of love is so full of life and energy. ஏன் லைட் ஆஃப் பண்ண? நான் தூங்கணும், நான் படிக்கணும். He says that the spirit of love is so full of life and energy that it receives the whole world as the sea does. But no sooner is a new element added than it becomes poor and shallow in comparison with love's full sea. Similarly, the music which seemed to be pleasant when submerged in the sea of love has become unsatisfying. Marvelous. ஷேக்ஸ்பியர் தான். அதை நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல, நானும் உங்ககிட்ட பேசல. பணத்தை எடுத்து போய் அவன் நீ சொல்ல தேவையில்லை. மனசுக்குள்ளே படிச்சு மத்தவங்க கேட்க வேண்டாம். கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் படிக்கிறது. கேட்கணும்னு இஷ்டம் இருந்தா பக்கத்துல வந்து கேட்கறது. நான் ஒண்ணு சத்தம் மட்டும் படிக்க மாட்டேன். கோமா எனக்கு என்ன கோம்? என்ன படியா? என்ன கேள? You got to know at the beginning of the play is in love with the spirit of love. To him the spirit of love alone is high fantastic. அருப்பு கோட்டை காளியம்மா இவ ஆருடத்தை சொல்லணும்மா. காஞ்சி காமாட்சி என் கருத்துல வந்து நில்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. மதுரை மீனாட்சி இவ மனசுல இருக்கிறத சொல்லம்மா. முதல்ல ஜோசியத்தை சொல்லுடினா தெருவலியா கிடக்குது சோசியம். முதல்ல தட்சணைய தள்ளு. இந்தா நானாவா? அப்போ நடந்ததை மட்டும் தான் சொல்லுவேன். நீ கூடவே இருக்கிறவ, நடந்து சொல்றது கஷ்டமா? நடக்க போறதாண்டி சொல்லணும். அப்போ 1 ரூபாய கலட்டு. இந்தா வச்சட்டேன்னு சொல்லு. ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், ஆயுசு கட்டித்தான். தனரேகை நல்லா இருக்கு, தனலட்சுமியும் பக்கம்தான். ஆனா உன் ஹிருதய ரேகை நல்லா இல்ல. ஏண்டி
கிண்டலா? இருக்கிறத சொல்றேன், பொய் இல்ல. அந்த ரேகை இந்த ரேகையோட போய் சேர்றத பார்த்தா நீ போய் சேர வேண்டிய எந்த இடம்? I think you are going to be the wife of a collector. இடையில என்னடி இங்கிலீஷ்? I am sorry, தமிழ்லயே சொல்றேன். இந்த கைராசிப்படி கண்டோர் மதிக்க கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கும் கலெக்டரை தான் கட்டிக்குவாய். கலெக்டர் அப்படின்னா நீ ஒரு தாசில்தாரை கல்யாணம் பண்ணிக்க, ஆபீஸும் பக்கத்துலயே இருக்கும், நாமும் அடிக்கடி சந்திக்கலாம். என்ன சொல்ற? உன் சின்ன புத்திய விட மாட்டேங்கிறியே. நான் ஏன் தாசில்தாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? பின்ன நீ யார கட்டிக்க போறியோ அதே கலெக்டர் தான் நானும் கட்டிப்பேன். மை காட், இது என்ன ஐஸ்கிரீமா? ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்க. லைஃப் வட்டி சோத்த பங்கு போட்டாலும் வாழ்க்கையை எவ்வளவுமே பங்கு போட்டு கொடுக்க மாட்டா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடேயப்பா, விளையாட்டா சொன்னதுக்கு இப்படி விளையமா எடுத்துக்கிட்டே. இத பாதி, உனக்கு ஒரு ஜில்லா கலெக்டர் கிடைச்சா எனக்கு ஒரு பில் கலெக்டர் கூடவா கிடைக்க மாட்டான்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இருந்தாலும் ஜில்லா கலெக்டரோட அந்தஸ்து பில் கலெக்டருக்கு வருமா? எப்படியோ நீயும் நானும் கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம். என்னது? நீ ஜில்லா கலெக்டர் பொண்டாட்டி, நான் பில் கலெக்டர் பொண்டாட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வைக்கிறீ, அந்த ராமாயணத்துல ஒரு கட்டம் சொல்லு. வேண்டாம்பா, இப்ப வேணாம். வேணாம்னா வேணாம். என்ன சந்தோஷப்படுத்துறா சொல்றா. வேண்டாமா, பேஜார் பண்ணிக்கிறீங்க. சதாமா சதாமா. இப்ப சீத்தையும் ராமரும் குந்திக்கிறாங்க. அப்ப என்னது மாடு போய்களுக்குப்பா. மானுக்கு வாய் எந்த பக்கம்டா? சோத்து கை பக்கம். அத்த பார்த்த சீதா. ஐயா ஐயா, அத்த போற மானு எனக்கு போகணும் அப்படின்னு உடனே ராமரு எல்லா பேச்சு பேச்சுகள் இருக்கிற நம்ம அரண்மனை இல்லாத மானா கம்மனு குந்திரு அப்படின்னாரு. உடனே உன்னை கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து என்ன செஞ்சுக்கினேன், என்ன வச்சுக்கினேன், இத்த போற மான கூட புடிச்சு தர முடியல அப்படின்னு ஐதுக்கிறான். உடனே ராமரு, தம்பி லட்சுமணா, என்ன அத்த போற மான இட்டார, நீ அண்ணிய கவனிச்சுக்கணும் குந்திக்கிட்டு அப்படின்னு கூட்டாரு. உடனே தம்மா நேரத்துக்கலாம், தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா, தம்பி லட்சுமணா. என்னடா நான்சென்ஸ் அனாவசியமா சத்தம்? ராமணேஸ்வரன் ராமர வாய்ஸ்ல குரல் கொடுத்துக்கிறான். அத்தை பார்த்த சீதா கொய்ந்தாரு அண்ணாத்த குரல் கொடுத்துருக்காரு. கம்முனு குந்திக்கிட்டு இருக்கு. ஐயா ஏந்திரு ஏந்திரு, ஐயா ஏந்திரு. உடனே லட்சுமண, இந்தாமா நான் ஒரு கோடு போட்டு போறேன், நீ இந்த வராது, இந்த வந்தா டேஞ்சர்னு சொல்லிக்கின்னு பெரிய கோடாக்கி கோட்டை கழிச்சான், கோட்டை விட்டான். நான் உனக்கு கோட்டை மாட்டுறேன். கோட்டை மாட்டி கோட்டை போல ஒரு வீட்டை கட்டிதான். என்னப்பா பேஜார் பண்ணிக்கிறேன்? சத்தம் ஏன்பா கோட்டை பண்ணிருக்கிற? என்னப்பா அது? இனிமே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, நீ நானும் ஒண்ணு. நம்மளை யாராவது பிரிக்க நினைச்சா அவன் வாயில மண்ணு படுறா. படுறா 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 படுறா. அம்மா வந்துருவாங்கப்பா. என்னப்பா சிரிக்கிற? அம்மா வரமாட்டாடா. ஏன்பா? அவளுக்கு 4 நாள் லீவு. என்னடா சிரிக்கிற? ஒப்பான சத்தியமா சொல்றேன்டா. என்னப்பா கடல செங்கலை கட்டிட்டு அடிக்கிற? மோதிரமாது பேஜாரு. படுறா படுறா. விழுந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவேன். அவ்வளவுதான். ரெண்டு 5 9 இங்க எப்படி வந்து படுத்தா? பக்கிரி, டேய் பக்கிரி,
ஏய் எப்பக்கி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் கோட்டை போட்டுக்கிட்டு என் கண்ணாடிய போட்டுக்கிட்டு என் பக்கத்துல படுத்துக்கிட்டு என் மேல காலத்தையும் போட்டுக்கிட்டு இருப்ப நீ தானே சொன்ன கோட்டை மாட்டிக்கிறா கண்ணாடி மாட்டிக்கிறான்னு நீ நானும் ஒண்ணுன்னு சொன்னீங்க சார். ஆமா நான் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு பேசுறேன் என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்ட பேசுறான் ஜோக்கியா நாட்கள் ஏண்டா என்ன கருத்து அடிச்சிருக்கிறேன் ராவல தண்ணி போட்டு அவர் பேச்சு பேசிருக்கிறேன் பிடிச்சா வரைக்கும் ஒழுங்கு உழைச்சிருக்கிறேன் குடியார பேச்சு பொழுது விட்டா போச்சு மரியாதை கெட்டு போச்சு. இனிமே சத்தியமா குடிக்கப்படாது. ராமு இந்தாடா உன் தலைவலிக்கு மருந்து. சங்கர் முதல்ல இத போட்டுக்க. ராமு உன் முகத்துக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிரமாதமா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சங்கர். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. எல்லாம் நல்லா தெரியுதா? ஓ தெரியுதே. என்ன தெரியுதா? நல்லா தெரியுதே. இல்லடா நீ இன்னும் என்ன சரியாவே தெரிஞ்சுக்கல. சங்கர் ரெண்டு பேருடைய Dress ஒரே மாதிரி இருக்கிறதுனால உன் Dress நான் போட்டுக்கிட்டேன். நல்ல காலம் உன் பாக்கெட்ல இருந்த டாக்டர் சீட்டு என்கிட்ட கிடைச்சது. இல்லன்னா அதுவே சங்கர் ஏற்கனவே நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுட்டு வர, அதனால அடிக்கடி நான் உனக்கு தொல்லை கொடுக்க விரும்புறேன். டேய் 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 இல்ல இல்ல இந்த கண்ணாடி போட்ட உடனே நான் எப்படி இருக்கேன்? அசல் கலெக்டர் மாதிரியே இருக்கேடா. எஸ் சார். என்ன மேம் நீ ஒழுங்கு ஆபீஸ் வரதுல அடிக்கடி லீவ் போட்டிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பு தான் சார். என்ன மேம் தப்பு? போனா போகுதுன்னு இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் பாருங்க, அதுதான் சார் தப்பு. அதான் ஞான சம்பந்தம் விட்டு பாக்குறீ. சர்தாமே அர்ஜென்டா ஊட்டாண்டா வா. வச்சிட்டியா? அடச்சி வைமே என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பொம்னாட்டி போன்ல என்ன கேள்வி கடினா தெரியுமா? ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதா பொம்னாட்டி? என்னப்பா நீதாப்பா உடம்பு சரியில்லை டாக்டர் அம்மாவுக்கு போன் செய்ய சொன்னேன். அவ வந்தா ஏன் போன் பண்ண, எதுக்காக போன் பண்ண, அடிக்கடி ஏன் போன் பண்ற அப்படின்னு வார்த்தையால சுட்டு பொச்சுக்கிட்டு வாழ. என்னமா இது? அந்த அம்மா பேரை கட்டால இப்படி நடுங்குற. எனக்கு என்னடா தெரியும்? அந்த அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். என்னங்க அவ வந்தா என்னங்க பண்றது? பிரேமி சொல்ற, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு பேசாம நீ இப்படி படுத்துக்க. அவ வந்து கேட்டான்னா உனக்கு காய்ச்சல்னு சொல்லிடுறேன். ஐயோ நான் மாட்டேன், நான் மாட்டேன். அம்மா தான் ஐயோ அவ மாடி போட மாதிரி பெரிய ஊத்து கொண்டாந்து போறா. மாத்திரை கொடுக்க. ஐயோ நான் மாட்டேன். அம்மா இல்ல, என் தங்க இல்லவா, என் மானத்தை காப்பாத்து. போடா வெளியில போடா, படுத்துக்க. அடே பக்கிரி ஓடி போய் ஒரு பெட்ஷீட் தலைகாணி எடுத்துட்டு வா சீக்கிரம். என்ன ஐயா ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? ரெஸ்டா? அப்படியா? எல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இல்ல பரவாயில்லப்பா, இது சும்மா இருக்கட்டுப்பா. அப்படியே படுவி. வாங்க வாங்க வாங்க. நீ யார் எனக்கு போன் பண்ணது? நான் தான். வாமே போமே. இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவனுக்கு தெரிஞ்ச மரியாதை அவ்வளவுதான். அவன் என்னையே வாப்பா போப்பா அப்படிங்கிறான். அதெல்லாம் நீங்க கேட்டுங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது என் தலையெழுத்து. ஓகே ஓகே, யார் படம் தெரியல உங்களுக்கா? போய் போய். நான் தான் நடமாடிட்டு இருக்கேன், எனக்கு என்ன? இந்த மாதிரி எடுத்து பேசினா எனக்கு பிடிக்காது. அதான் உங்களுக்கு பிடிக்காது. யார் படம்? அங்க பாருங்க. இருக்கா? இதுக்கா? என்ன மிருகமா படுத்துருக்கு? என்ன உடம்பு? சீ. என்ன தும்மல் இது? சீ தும்மல். சீ. தும்முனா போன், இருமுனா போன், உட்கார்ந்தா போன், எந்திரச்சா போன். எதுக்கு கட்டால போனா? எந்திரச்சு உட்காரு. உங்களுக்கு என்ன உடம்பு? அவ்வளவுதான். கைவிட்டு. முள்ள முள்ளம்மா இஞ்சி கையை. அங்க அங்க. மை காட், ஹிருதயம் என்ன இப்படி வேகமா அடிச்சுக்குது? உள் காய்ச்சல் அடிக்குதுமா. அது உனக்கு எப்படி தெரியும்? உள்ள போய் பார்த்திருப்பா. என்னம்மா ஜுரத்துல கூட அனத்தப்படாதுன்னா எப்படி? ரெண்டு பேரும் அனுப்புறீங்க? மறந்துடுறாள். மிஸ்டர் ஞான சம்பந்தம், இப்படி காரணம் இல்லாம அடிக்கடி போன் பண்ணி எனக்கு ட்ரபிள் கொடுத்தீங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா கோவம். பில் அதிகமா போட்டுறீனா? அதுவும் தெரியும் எனக்கு. இப்படி எதிர்த்து பேசுறீங்க. உங்களுக்கு பிடிக்காது 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 தெரியும். ஓகே. ஏமா இந்த அம்மாவுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து மருந்தா? மருந்தோட ரசத்துல கலங்குனதா இருக்கட்டும். அந்த அம்மா 5 நாள், நீங்க 10 நாள், இவன் 15 நாள் பட்னியாவே இருங்க. எல்லாம் சரியா போகும். வெட்டி அடிமே. கொஞ்ச நேரத்துக்குள்ளார ஒரு பெரிய மழையே பெஞ்ச மாதிரி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாரு. இன்னும் ஏண்டி படுத்திருக்கிற?
சந்தர்ப்பம் கிடைச்சாக்க சகுந்தன மாதிரி படுத்துக்குவா. சுஷிந்தன ஒன்றரை கண்ணார பாக்குறேன். அறக்காதல் பண்றாங்க, எழுந்துடியா, அந்த லூசு போயிட்டுது. அப்பாடா, எனக்கு நிஜமாவே ஜுரம் வந்துருச்சுங்க. போய் இந்த லூசு கிட்ட மாட்டிக்குவோமா? நம்மளா மாட்டிக்கிட்டோம். அந்த லூசு பையன் அந்த லூசு கிட்ட இழுத்து விட்டுட்டான். மிஸ்டர் ஞான சம்பந்தம், சம்பந்தம். ஞானம் என்னாச்சு? ஞானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, அந்த சம்பந்தம். கிண்டலா பண்றீங்க? ஜுரம்னு போன் பண்ணி என்ன வரவழைச்சு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துகிட்டு என்ன லூசுனா சொல்றீங்க? நான் லூஸ் தான். கார் ஸ்டார்ட் ஆகாது. தள்ளுங்க. குயிக் குயிக். ஏன்டா நின்னுட்டு இருக்கிற? வீடு வரலும் தள்ளி விட்டுட்டு வாடா. முகம் பாருங்க. என்னையா? ஒண்ணுடா, ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுங்க. வாடி வாடி வாடி. சிரிக்கிறியாடா? சிரிக்கிறியா? கவனிக்கிறேன். சாந்தி, ஒலை கொதிக்குது, சீக்கிரம் அரிசி போடுமா. யாரது? நான் தான் பொண்ணு சார் வந்திருக்கேன். அப்பா அப்பா, அவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க அப்பா வீட்டுல இருக்க அவனை கட்டி வச்சா. அறிவு கட்டவன. மரியாதை பேசுங்க. இப்ப என் மகன் கலெக்டர். வாய மூடி. டில்லிக்கு ராஜா வராது, தள்ளிக்கு பிள்ளை தாண்டி. கலெக்டரா கலெக்டர். கட்னூரோட வாழ தெரியல. இந்த மாவட்டத்தை எப்படி காப்பாத்த போறாங்க? அப்பா, நடந்த விஷயம் தெரியாம. தெரிஞ்சுதான்டா பேசுறேன். எல்லாம் என் மருமக 1க்கு 10 மடங்கா புட்டு 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 சொல்லிவிட்டாடா. நீ சும்மா இருமா, எல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன். ஏண்டா ஏண்டா டேய், ஆமா என் மருமகளை விட உனக்கு ஒரு பியூனு வசதியா போயிட்டானடா. அப்படி கேளுங்க மாமா. நான் என்ன அவனை கேட்க போறேன்? நீ உள்ள போமா. ஓ உள்ள நீ. இன்னைக்கு இந்த பயலை நான் கேட்கிற கேள்வியில நாளையில இருந்து உங்ககிட்ட அவன் மூச்சு விட கூடாது. ஏண்டா கண்ணு, நீ ரொம்ப பெருமைசாலியாச்சே, உனக்கு எப்படிப்பா கோவம் வந்துச்சு? அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என் பிள்ளை தலையாட்டணுமா? அவன் ஏதாவது அகம்பாவமா பேசியிருப்பா, என் பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. 3 தடவை மூக்குல குத்துனா புத்தருக்கும் கோவம் வந்துடும். அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறதுல உங்க அப்பாவை மிஞ்ச யாராலையும் முடியாது. அடியே, அத மாதிரி பேசி நான் எந்த குடும்பத்தையும் பிரிச்சது கிடையாது. ஒண்ணு சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். ஏண்டா தம்பி, அவதான் புத்தி இல்லாம அதிக பிரச்சித்தனமா பேசியிருப்பா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாது? அப்பா, அவ கேவலமா பியூன்னு சொன்னது யார தெரியுமா? நம்ம ராமுவே. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவன் லெட்டர் போட்டுட்டாங்கடா, நாங்க 2 பேரும் ஊரை விட்டு போறோம். அப்படியா? தம்பி, கையேசி வாங்கின வரத்தினால தானே ராமன் காட்டுக்கு போனான். இந்த பாவி பாய கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுனாலதான் இந்த ராமு கிராமத்துக்கு வந்துட்டான். அடேப்பா, இதெல்லாம் தலையெழுத்து. நீ போ நீ போ, போய் ஹாப்பியா இருப்பா. கூட்டிட்டு போடி, கூட்டிட்டு வா. அப்பா, நினைச்சு வந்த காரியம் முடிஞ்சது. எல்லாம் தெரியும் தெரியும் சொல்றியே, வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது சொல்லுவாங்களா? இது தெரியாதாக்கும். அடுத்த மாசம் 4ஆம் தேதி. அதுதான் இல்ல, நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தூங்கினாலும் சொர்க்கம் கிடைக்காது. நில்லுங்க. எலக்ட்ரிக் பில் கட்டுறவன் நான் சார். உங்களுக்கு எந்த கவலை? இத பாரு மேடம், நேற்று வரைக்கும் நான் இங்க குடித்தனக்காரன், இப்ப வீட்டுக்காரன். நான் நினைச்சா அந்த லைட்டையும் அணைப்பேன், உன்னையும் அணைப்பேன். ஏன் இஷ்டம், யார் கேட்க முடியும்? ஆமா, நீங்க ஸ்விட்ச்லயே கை வை, அப்புறம் எப்படி ஷாக் அடிச்சது? அதானே, ஸ்விட்சை தொட்டாலும் ஷாக் அடிக்குது, உன்னை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. எப்படி அது? அதுவும் கரண்ட், இதுவும் கரண்ட். பெரிய தலைவன் வரான், தலைவன். இந்த காலத்துல என்ன தடிக்கு விழுந்த பசங்க எல்லாம் தலைவன் அவன் பாக்குறான். ஏண்டா சின்ன, இந்த ராமு பையன் எதுக்கு இங்க வரான்? அவன் விவசாய சங்க தலைவன். நீங்க பொண்ண யாரு? எதுக்கு வருவான்?
தகராறு தான். வணக்கம் சார். தலைவர் வர, தலைவர் வர. தம்பி, என்ன விஷயம்? வர வேண்டிய அவசியத்தை நீங்க தான் ஏற்படுத்திட்டீங்க. நிலத்து மேல ஏதாவது கடன் வேணுமா? இல்ல, விவசாயிகளுக்கு நீங்க பட்டிருக்கிற கடனை கேட்க வந்திருக்கேன். ஊர்ல உள்ளவங்க என்கிட்ட கடன் பட்டிருக்கான். நான் ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட கடன் பட போறேன்? நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையா? சேர் என்ன, சிம்மாசனமே வச்சிருக்கேன். ஆனா அதை யாருக்கு போடணும்னு ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. உட்காருங்க தலைவரே. உங்க நிலத்துல பாடுபட்ட விவசாயிகளுக்கு கூட 2 ரூபாய் கூலி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? அப்படி நான் கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு யாருப்பா சாட்சி? அந்த மாரியாத்தா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீ வாய மூடுறா முந்திரி கொட்டை. நீங்க அவன் வாய் அடிச்சிடலாம் சார், ஆனா பாடுபட்ட விவசாயிகளுக்கு பதில் சொல்லியே தீரணும். என்னப்பா மிரட்டுறேன்? நான் எப்பவும் போல வழக்கமான கூலியை தான் என்னால தர முடியும். அப்படின்னா உங்க நிலத்தை அறுவடை செய்ய ஒரு ஆள் கூட வர போறதில்ல. அதனால என் நிலத்துல அறுவடை ஒண்ணு நிக்க போறதும் இல்ல. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை சார். உழைக்கிறவன் நெத்தியில இருக்கிற வேர்வை உலர்றதுக்குள்ள அவனுக்கு ஊதியத்தை கொடுக்கிறவனுக்கு பேர் தான் முதலாளி. அது இல்லாம அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி ஏமாத்த நினைச்சா அவன் திருட. வாங்க போலாம். அறிவு கட்டவனே, அந்த பயலுக்கு யாரா சேர் போட சொன்னது? நாக்கு பிடிச்சி சாகுற மாதிரி இந்த வீட்டுல ஒரு நாத்தாளி இல்லையான்னு கேட்டான். எனக்கே ரோஷம் வந்துச்சு, அதான் போட்டேன். சின்ன ஐயா, வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எஜமா, இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன். என்னையும் ஒதுக்கிடாதீங்க. இந்த பண்ணையா பரமசிவத்தை எழுத்து இந்த ராமுப்பை அடிக்கிறானே டெபாசிட்டாவும் வாங்குவாங்க. அந்த பையன் வந்து போகிறான். எனக்கு வேற ஒன்றும் வார்த்தை இல்லையா? பாவம் ஏழை விட்ட பையன். என்ன உங்க வீட்டு கலத்து மாடுங்க நினைச்சேன். இது கலெக்டர் ஆபீஸ், சத்தம் போடுறான். சின்ன துரோகி பையல. இப்ப நான் கலெக்டர் ஆபீஸ் பியூன். நீ பேசுறடா உன் நேரம். நான் முன்ன மாதிரி இல்ல. இது 1973 உட்காரு. வாங்க 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 தலைவரே, வாங்க வாங்க. சின்னசாமி சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் தம்பி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாட்டாம நம்மள கண்டா தோல்ல உள்ள சுண்டெடுத்து இடுப்புல கட்டிட்டு போன பசங்க என்னடானா நமக்கு நேராவே சரிக்கு சமானமா உட்கார்ந்து காலர தூக்கி போட்டுக்கப்பா. காலம் கட்டு போச்சியா? பொண்ணையாரு, இது உங்க வீடு இல்ல, இது சர்க்கார் கட்டடம். இங்க எல்லாரும் சம்பந்தமா. வாங்க, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, இந்த எலெக்ஷன்ல நிக்கிறல்ல, அதனால நாமளே தாக்கல் பண்ணிட்டு போறாங்க. அப்படியா? காட் பிளஸ் யூ. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சார். ராமு, நீ எங்க வந்த? நானும் அதே வேலையை தான் சார் வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். வா வா, உள்ள வா உள்ள வா. தலைவர் ராமு வெளியில வந்ததுக்கு பிறகு கலெக்டர் ஐயா கூப்பிடுவாரு, அப்ப போகலாம். உங்களை சொல்ல குற்றம்டா, காலம் கட்டு போச்சு. எலெக்ஷன் முடிவு கவனிக்கிற பயிர்களா? இது 1973 உட்காரு. அது சரி, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? வேற ஒண்ணும் செய்ய வேணாம். நீங்க புதுப்பட்டி கிராமத்துல தானே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதனால அந்த கிராமத்துக்காரங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை எனக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னா சாலையா எல்லா ஓட்டும் எனக்கே வரும். அதுதான், அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. ஆகட்டுமே, செய்ய வேண்டியதை செஞ்சுதானே சொல்லணும். எப்படியாவது எங்க நீ கவலைப்படாதம்மா. இந்த ராமு பைய உங்க அப்பாவுக்கு ஒரு ஏரியா அதானே சம்பந்தி. சொல்லுங்க. இந்த ராமு பைய இதுல அவன் தோக்கல, நான் உங்களுக்கு சம்பந்தியே இல்ல. அப்படி சேலஞ்சு பண்ணாதான் இப்ப ஜெயிக்க முடியும். நல்லா சொன்னீங்கப்பா. நாட்டாமக்காரங்களும் மற்றவங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. சீக்கிரமா பணத்தை கொடுங்கப்பா. மறந்துட்டேன் கணக்கா. சம்பந்தி, தேர்தல்ல என் மருமக கூட தீவிரமா வேலை செய்யலாம் போல இருக்கேன். அதை ஏன் கேக்குறீங்க? உள்ள ராத்திரி பகலா தூக்கமே கிடையாது. அப்போ நீங்க இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. சொன்னையா இந்தாமா, போ போ போ. தும்மலா இருமலாயா? தும்மல் தாங்க. அம்மா, இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுக்கும் போதுதான் தும்முறது உண்டா? இல்லையா, இன்னைக்குதான் தும்பி இருக்காரு. சரி, இந்த தேர்தல்ல இவர் தும்மலை வச்சு பாத்துருவோமே. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நீங்க? இந்த எலெக்ஷன்ல அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, உனக்கு தும்மல் எங்க ஆரம்பிக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த நரம்பை இழுத்து வச்சு
செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குங்க பணம்? நீ ஒரு இந்த அழப்பா இப்படி இருந்தீங்கன்னா எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க போற? இத பாரு, தேர்தலுக்கு முதல்ல தேவை பணம், அப்புறம் தான் ஜனம். அதுதான் பண்ணையார் பணத்தை வாரி வாரி இறைக்கிறாரா? ஆனா ஜெயிக்க போறது பணநாயகமா இல்ல ஜனநாயகமான்னு இந்த தேர்தல்ல பாத்துருவோம். அட நீ சொல்றது வாசம் தான்மா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் என்னடான்னா கலர் கலரா போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி இருக்கிறான். நீங்க ஒரு நோட்டீஸாவது அடிச்சா வேணா? உண்மைதான். அதுக்காக உங்க பணத்தை ஏன் வீணா செலவழிக்கணும்? அட ஏன்டா இதை ஏன் பணம்னு நினைக்கிற? எப்படியோ வந்தது. ஒரு கெட்ட காரியத்துக்கு போறதை விட ஒரு நல்ல காரியத்துக்கு செலவாகட்டுமே. மருமோள இந்த பணத்தை வாங்கி சொல்லுமா. மற்றவங்க மாதிரி தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு எனக்கு அதை செய்து கொடு, இதை செய்து கொடு, நான் சிவாரத்துக்கு வர மாட்டேன், நான் மானத்தை வாங்கி சொல்லுமா. அங்க என்னடா பாக்குறேன், வாங்கிக்கிறா ஐயா. இந்த பாரு, இந்த தேர்தல்ல நீ ஜெயிக்கணும். இதுக்காக என் பணம் எவ்வளவானாலும் சரி, அதை நான் தண்ணியா தண்ணி தண்ணி நல்ல தண்ணி தண்ணியோ நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. இப்ப நீ எவ்வளவு அழகா தெரியுமா? அவரை போட்டு வயிற்றுக்குள்ள போயிருக்குல்ல, இப்ப யார பார்த்தாலும் அழகாதான் தெரியும். சத்தியமா சொல்றேன், தக்காளி பழம் மாதிரி நீ இருக்கும்போது நான் என்னத்துக்கு இன்னொரு முகத்தை பாக்குறேன்? எங்க உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. இப்ப நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏங்க, என்ன கல்யாணம் செய்துட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தவிர வேற எந்த பொண்ணையாவது நினைச்சதுண்டா? என்ன செய்யறது, அவ அழகு என்ன சொக்க வச்சுட்டு. யாரவா? நம்ம குடும்ப டாக்டர் இல்ல, குடும்ப டாக்டர் மனோரமா. ஐயோ ஐயோ ஐயோ, கட்ட பொண்டாட்டிக்க துரோகமா? இப்பதான் புரியுது. அந்த கண்ணாடிக்காரர்கிட்ட நீங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தது இருக்குத்தானோ? கிளி மாதிரி நான் பொண்டாட்டி இருக்கேன், அந்த கண்ணாடிக்காரருக்கு உங்களுக்கு வப்பாட்டியா? நான் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், சத்தம் நான் சத்தம் போடுவேன். நான் பொண்ணா பிறந்த இந்த பூமியிலே ஒரு பூமானை கைப்பிடிச்ச வாழ்க்கையிலே கைப்பிடிச்ச பூமானோ எதுத்த வீட்டை பார்த்தானே. கோச்சுக்குவான். கோச்சுக்கிட்டு உங்க வண்ட வேலைலாம் அவங்கிட்ட நல்லா தெரியட்டும். அங்க என்னப்பா சத்தம்? பையன் சத்தம் போடுறான். ஒண்ணு இல்லடா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் என்னடா, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டாங்க. இனிமே நாம ஐ ஆம் சாரி சார், மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்களே. ஒன்றரை கைய என்னடா இது, இப்பதான் மந்திரியான, அதுக்குள்ள வைர மோதிரம் தங்க அது நான் கொடுத்து அனுப்புறான். இது சரவணான கைடா, இத போய் குறை சொல்றியடா. ஐயா, மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் கூடாது. உத்தரவு கேட்கப்படாது. தயவு செஞ்சு தப்பா நினைச்சு. சரி, நீ மந்திரி யாருகிட்டையும் வாங்கப்படாது, கொடுக்கலாம். அல்லே, எங்க ஊருக்கார மந்திரி இருக்கீங்க, இதுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? விவசாய மந்திரி வாழ்க! என்னடா இங்க வரட்டுற காக்கா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேசிக்கிறேன். நீங்களே இப்ப என்ன ஆச்சு? இது 1973. ஏன் நின்றுட்டு இருக்க? அம்மா, என்னடா சொல்லவே இல்ல? ஐயா பாத்தீங்களா, இவனுக்கு குழந்தை பிறந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. வேறனா பேச்சியா? நீ வேற என் தம்பிக்கு மானத்தை வாங்குற. தங்கரி தம்பி என் மகன். நாக்கு நீட்டு மாட்டேன். நாக்கு ரொம்ப நீளம். தேவையானதை வச்சுக்கிட்டு பாக்கி வெட்டி எறிங்களேன். நடக்கிற காரியமா சொல்லுங்க சார். உடம்புக்கு என்ன அதை சொல்லு. வரக்கூடாத வியாதி வந்திருக்கு சார். கொஞ்சம் வாங்க. வரக்கூடாத வியாதி வரீங்களா இல்லையா? உட்காருங்க. ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு பணக்காரனை பார்த்து கேட்கிற கேள்வியாமா? நோ நோ, எதுக்கு பேசினா எனக்கு பிடிக்காது. சாரி. உங்களுக்கு வயசு என்ன? குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. குறுக்க பேசினா உங்களுக்கு பிடிக்காது. வயசு என்ன சார்? எனக்கு வயசு நிஜமா 55, வெளியில சொல்றது 45. அந்த அம்மாவுக்கு 45, வெளியில சொல்றது 25. அந்த அம்மாவுக்கு 45, உங்களுக்கு 55. இந்த வயசுல இப்படி ஒரு அநியாயமா? ஐயோ, நாங்க எந்த தப்பு தண்டாவும் செய்யலையே. இதை விட பெரிய தப்பு வேற என்ன சார் இருக்கு? ஆள் அனுப்புங்க, மருந்து கொடுத்து அனுப்புறேன்.
உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. அதை பத்தி நீ சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினா இருமல் வரும். இருமல் வந்தா சளி வரும். சளி வந்தா ரத்தம் வரும். ரத்தம் வந்தா சத்தம் நின்னு போ. வாய மூடு. Shut up. இந்த மாதிரி எதுக்கு பேசுறது எனக்கு பிடிக்காது. அம்மா 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 இப்ப என்னமோ சொன்னீங்களா, என்னது? நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன். இனிமே அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. என்னடி சொல்றேன்? நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கு பழக்கம்னு. அடிப்பாவி, அடி ஒன்ன தூக்கி உப்பு பானையில போட. அதான் அந்த அம்மாவை பார்த்த உடனே சக்க அடைச்சியா? ஐயோ, நான் அந்த அம்மா சுறுசுறுப்பா இருக்குதே, அத மாதிரி ஒரு பொட்ட குழந்தை வேணும்னுட்டு சொல்ல வந்தேன். அப்படியா? ஆமா, நீ தான் குறுக்க புந்து வள்ளு வள்ளுன்னு குறைச்சு காரியத்துக்கு எடுத்துக்கோ. வாங்க 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 வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அதேமா நீங்க சொன்ன காரியத்தை கஷ்டப்பட்டு கச்சிதமா முடிச்சுட்டு வந்துட்டேன். மெதுவா பேசுங்க. உள்ள சாந்தி இருக்கிறான். ஏன் உங்க மகளுக்கு இதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல. எதுக்குமா இதெல்லாம் சொல்றான்? ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதாம்மா சொல்லும். அப்புறம் பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவை பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போகுது. அது சரி, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு ஒண்ணுமே சொல்லலையே. பையன் ரொம்ப தங்கமான பிள்ளை, குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். என்ன இருந்தாலும் பையனையும் ஒரு தடவை நேர்ல பாத்துட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. பிடிங்கம்மா. உங்க பேச்ச நம்பித்தான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நம்பிட்டீங்கல்ல, கவலை விடுங்க. நான் வரட்டுமா? அம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏமா பிடிவாதமா இந்த ஏற்பாடு செய்யற? என்னம்மா செய்யறது? உங்க அப்பா இருந்திருந்தா கவலையே இல்லை. இப்ப குடும்பம் இருக்கிற நிலைமையை நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆமா, இந்த மாடி ரூம வாடகைக்கு விட்டு தான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போதாக்கும். அப்படி இல்லம்மா, ஏதாவது உப்பு புளி செலவுக்காவது உதவட்டுமேனு தான். நீ உதவியா இருக்கும்னு நினைக்கிற. வரவங்களால உப்புத்திரம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். அம்மா அம்மா, என் பேர் ராமு. அத பத்தி எனக்கு என்ன? இதுதானே காவேரி அம்மா வீடு? அத பத்தி உங்களுக்கு என்ன? ஐ எம் சாரி, நேத்து புரோக்கர் பொன்னுசாமி கிட்ட மாடி ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். ஓ, அது நீங்க தானா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. என்னது? நீங்க கொடுத்த அட்வான்ஸ். ஐயோ, என்னமா? ஏன் சார் இப்படி அலறீங்க? நாங்க மாடி ரூம் யாருக்கும் வாடகைக்கு விட போறது இல்ல. அப்படி சொன்னா எப்படி? நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. அதுக்காக விருந்துக்கு சொல்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். என் மேல இறக்கப்பட்டு கொஞ்சம் மனசு வச்சா போதும்னு சொல்றேன். இந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாதுமா. அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? வேலை. மை காட், வேலை வேற இல்லையா? பயப்படாதீங்க, மாசம் மாசம் வாடகையை கரெக்டா கொடுத்துருவேன். இடமே இல்லைங்க, அப்புறம் எதுக்கு வாடகை? ஏமா ப்ளீஸ், நான் ஏரியா மேல வாசப்படியே இல்ல, தயவு செஞ்சு. பெரிய நியூஸா போச்சே, போங்க சார். அம்மா, நீங்க வீடு இல்லைன்னு சொன்னா சத்தியமா நான் சத்தியகாரம் பண்ணுவேன். கொண்டாங்கதே வந்து தொலைங்க. இந்தாங்க. என்னங்க? படியில வரப்ப பார்த்து வரணுங்க. ஏங்க? 3வது படிக்கட்டு இல்ல, மறந்து கால் வச்சா கை கால் தான் உடையுங்க. சரிங்க. ஐயோ, கதவு தொடாதீங்க. ஏங்க? தொட்டா கையோடு வந்து. என்னையும் தொட்டீங்க. தொட்டா விழுவும் தெரியாதுங்க. இனிமே என்ன கேட்காம எதையும் தொட வழக்கம் வச்சுக்காதீங்க. சரிங்க. சரியா கேட்டுக்குங்க. செவத்துல ஆணி அடிக்க கூடாது. ஏங்க? ஏற்கனவே கீழே விழுந்திருக்கு, ஆணி வச்சா டேஞ்சர். கீழே வந்து. இத பாருங்க, லைட்ட போடணும்னா நீங்க ஸ்டூல் மேல ஏறி நின்னுட்டா சுவிட்சையே போடணும். இல்லாட்டி ஷாக் அடிக்கும். அப்புறம் ராத்திரி 9 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது. தப்பி தவறி எரிஞ்சுது. மெயின் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் எப்படிங்க படிக்கிறது? அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். மேல பாருங்க, பகல்ல அங்கேயிருந்து நல்ல சூரிய வெளிச்சம் வரும். ராத்திரில அருமையான நில வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, அமாவாசைக்கு என்னங்க பண்றது? அழகா ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அது சரி, சட்டி பானை ஏதாவது வச்சிருக்கீங்களா? சமைக்கத்தானே, வாங்கிக்கிறேன். அதுக்காக சொல்லல, மழை பெஞ்சா வீடு கொஞ்சம் லேசா ஒழுகும். இந்த சட்டி பானை எல்லாம் அங்கங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு கேட்கற கோச்சு மாட்டேங்கிறேன். என்ன? தயவு செஞ்சு என் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடுறீங்களா? ஏன்? இந்த அரண்மனையை திட்டானா வாடகைக்கு விட முடியாதுன்னு அவ்வளவு கிராக்கி பண்ணீங்க. இது எங்களுக்கு அரண்மனைதான் சார். இதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கெஞ்சினீங்களே, அதை மறந்துட்டீங்களா? இத பாருங்க, வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே, நீங்க சைவமா அசைவமா? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். அதானே பார்த்தேன். ஏன்னா நாங்க செய்வோம். அப்புறம் எனக்கு பிடிக்காத அது இது நான் கொண்டாந்து சமைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத நான் ஏங்க செய்ய போறேன்? இத பாருங்க, வெளியில எங்கேயாவது போனா 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேரணும். இல்லன்னா கதவை பூட்டிடுவேன். இந்த கண்டிஷன்ல இருந்து ஏதாவது தவறி நடந்தீங்க, அடுத்த நிமிஷமே நோட்டீஸ் கொடுத்து வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம். நம்மளுக்கு என்ன வயசாகுது? என்ன கேள்வி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? 18.
இந்த வயசுலயே பாட்டி மாதிரி பேசுறியே, உண்மையிலேயே பாட்டியான இந்த வீடே தாங்காது. என்ன சார் வயசை கேட்டவன மரியாதை குறையுது, ஜாக்கிரதை. எப்பா சரியான இடத்துல வந்து மாட்டிட்டாடே. இனிமே இத உன் வீடு நினைச்சுட்டேன். அம்மா நீங்க எவ்வளவோ அன்பா பேசுறீங்க, ஆனா உங்க பொண்ணு இருக்கு கடுகடு கடுன்னு. அப்பா கொஞ்சம் முன்கோபமோ? பேச்சுதான் அப்படி, ஆனா அவ ரொம்ப நல்லவப்பா. அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. எதுவுமே சமைக்க கூடாதோ? நீதான் சைவம்னு சொன்னியாமே. உங்க பொண்ணுக்கு பயந்துட்டு அப்படி சொன்னேன். ஆனா ஒருவேளையாவது எனக்கு அது இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதுக்கு என்னப்பா, அவளுக்கு நீ ஆசை. ரொம்ப சந்தோஷமா. சொன்னபடி சரியே 8 மணிக்கு கதவு பூட்டிட்டாளே. நாம சும்மாவா இருக்கோம்? வாடகை கொடுப்போம்ல. கோபக்காரி வேண்டாம். 8 மணிக்கு மேல வந்துட்டு எப்படி கதவு தட்டலாம்? காலி பண்றா வச்சான்னு கேட்டாங்கப்பா. கோயம்புத்தூர்காரி கோபக்காரி. உனக்கு ஏண்டா இந்த வம்பு? இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி, இந்த திண்ணனாங்கரி சம்போ மகாதேவா. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டி, கோழி குஞ்சு 2 மிஷம். கத்தாதே கத்தாதே கத்தாதே. உன் கருத்தை நான் இருக்கு போறேன், என் கருத்தை அவர்த்து போடுவான். ஒண்ணு புரிஞ்ச உடனே மசாலா தடி. ஐயோ பட்டு பார்த்து தூக்க முடிச்சுடா, கண்டு கெட்டு போகுதா? ஐயோ சாந்தி சாந்தி, கோழி கூப்பிட்டுச்சுமா, எழுந்துரு. என்னம்மா வாச தொழிக்கணும்ல, எழுந்துரு எழுந்து. ராகுகாசம் வாங்கி சோதிக்க போறது அவர் மாதிரியே. ராத்திரி ராகுகாலம். இன்னும் கொஞ்ச நேரம் ராஜா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் நேரம் பட்டு பட்டு. என்ன மேடம் விடியதுக்குள்ளே தண்ணி தெளிக்கிறீங்க? கோழி கூவிச்சா காது கேட்கல? கோழியா? எந்த கோழி கூவிச்சுன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு கேள்விய பாரு கேள்வி. ஆமா என்ன திண்ணையில? இதான் சரியா 8 மணிக்கு கதவை பூட்டிட்டியா? அப்புறம் என்ன, வெளியில போற மனுஷன் நேரத்துல வீடு வந்து சேர வேண்டாம்? தப்புதான். இப்பவாவது அது உங்க இஷ்டம். என்ன தம்பி இது? என்ன இது கோழி? அதானே என்ன அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ரகசியமா சாப்பிடறதுக்காக கோழி வளர்க்குறீங்களா? நானா? ஏன் சார் அந்த பையில என்ன கொண்டு வந்தீங்க? கத்திரிக்காய். கேலி பண்றீங்களா? என்ன நீ சொல்றது பார்த்தா கோழி கறிக்கு வீங்கி தெரு தெருவா அலைஞ்சு நானே கோழி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. எனக்கு எது கோழி எல்லாம் அசிங்கம். பாரு கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்ட இடம் நல்லா இருக்கு. சொல்லுங்க அம்மா. வருத்தப்படாதப்பா, உன்னை பத்தி புரியாம பேசிட்டா. சாந்தி தம்பி சைவ பிள்ளமா, அது அடுத்த வீட்டு கோழியா இருக்கும். எந்த வீட்டு கோழியா இருந்தா எனக்கு என்னமா? இது கூவித்தான் என்ன விடியத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டுருச்சு. எங்க எங்க